தோமா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்களான யாக்கோபுவும் பிலிப்புவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள். புனித யாக்கோபு இயேசுவினுடைய சீடர், கலிலேயா பகுதியைச் சேர்ந்தவர், பொது திருமுகத்தை எழுதியிருப்பவர். சாதாரண மீனவ தொழிலைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார். மீன்பிடி தொழில், அனுதினமும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆதாயங்களை அவர் அந்த மீன்பிடி தொழிலின் வழியாகத்தான் பெற்றுக்கொண்டார். அவருடைய பெற்றோர்கள் அல்பேயு, சலோமி என்பவர்கள். இயேசு கிறிஸ்துவால் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிற பொவர்னகேசு என்கிற சிறப்பு பெயரை அவர்கள் பெற்றிருந்தார்கள். திருத்தூதரான யோவான் இவருடைய சகோதரராக இருக்கிறார். இப்படிப்பட்ட யாக்கோபுவை இயேசு அழைக்கிறார். இறை அனுபவத்திற்குள் அவரை நிரப்புகின்றார். இயேசுவினுடைய அனுபவத்தை அவருடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறார் திருத்தூதரான யாக்கோபு. அவருடைய பணி வாழ்வில் கண்ட மன நிறைவில் இயேசுவை போல தானும் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார். கிபி 50 எருசலேமினுடைய ஆயராகவும் அவர் விளங்கியிருக்கிறார். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள இறைவார்த்தைகளில் திருத்தூதர்களிலேயே புனித யாக்கோபுவினுடைய மரணம் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தலை வெட்டுண்டு, வாளால் தலை வெட்டப்பட்டு கிபி 62 இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தார் என்பதுதான் அவருடைய சாட்சிய வாழ்வு. அதுபோலவே திருத்துதரான புனித பிலிப்புவும் கூட கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். இயேசுவின் சீடர், பெத்சாயிதா என்கிற பகுதியில் வாழ்ந்தவர். பர்த்தலேமியுவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். எத்தோப்பியாவினுடைய நிதி அமைச்சரை ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரை உறுதிப்படுத்தி திடப்படுத்தி அந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு திருத்தூதர் பணிகள் 8வது அதிகாரம் 26 முதல் 39 வரை உள்ள இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. அந்த எத்தோப்பியாவினுடைய நிதி அமைச்சரை மனம் மாறச் செய்து அவரை கிறிஸ்தவராக்கி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு அவரை இணைத்தார் இந்த திருத்துதரான புனித பிலிப்பு. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழ்ந்து அவருடைய நற்செய்தி பணியை கிரேக்கம், சிரியா போன்ற பகுதிகளில் எல்லாம் நிறுவினார். ஹிராபோலிஸ் என்று அழைக்கப்பட்ட நாட்டில் அவர் இறைப்பணி செய்து கொண்டிருந்த தருணத்தில் அவருடைய அந்த நற்செய்தி பணியின் போது கல்லால் எரிந்து அவர் கொல்லப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக மறை சாட்சியாக மரிக்கிறார் திருத்துதரான புனித பிலிப்பு. அது மட்டுமல்லாமல் இவருடைய மரணத்தின் போது அவருடைய மனைவி அவருடைய மரணத்தை பார்த்து தானும் அவரை போல ஒரு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என அவரும் ஒரு மறைசாட்சியாக மரித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நற்செய்தி பணியை ஆர்வத்தோடு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு குடும்பமாக கிறிஸ்துவினுடைய நற்செய்திக்கும் அவருடைய உயிர்ப்புக்கும் சாட்சிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மறை உண்மையாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக 3 சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். 1, நற்செய்தியை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த நற்செய்தியில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறது, நற்செய்தியை உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால்
நீங்கள் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை பொருளற்றது என்று சொல்கிறார். இயேசுவினுடைய அனுபவம் அவருடைய மரணத்தின் வழியாக, அவருடைய பாடுகளின் வழியாக, அவருடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இறை அனுபவத்தின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் என்கிற மறை உண்மை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அதை நாம் நம்ப மறுக்கிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்க மறுக்கிறோம் என்றால் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை பொருளற்றது. கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என உறுதிபட எடுத்து சொல்கிறது இறைவார்த்தை. கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்தார். இந்த சாட்சிய வாழ்விற்கு நீங்களும் நானும் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். அதுபோலவே இன்றைய நாளினுடைய 2வது சிந்தனையாக தோமாவுக்கு ஆண்டவர் எடுத்து சொன்ன வார்த்தைகள். தோமா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. வழி, யாருக்கு வழி தெரியுமோ அவர்தான் வழியை காட்ட முடியும். இந்த இடத்தில் வழி என்பது எதற்கான வழி? விண்ணகத்திற்கான வழி. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி சென்றார். 40வது நாள் விண்ணேற்றமானார். அந்த விண்ணேற்றம் என்பது அவர் விண்ணக வாயிலுக்குள் நெருங்குவதை, அந்த வழியை நமக்கும் காண்பிப்பதை எடுத்துச் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி விண்ணிற்கு எழுந்தருளி சென்றாரோ நாமும் கூட அவ்வாறாக விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறோம் என்பதை அது எடுத்து சொல்லுகிறது. அவரே உண்மை, மற்றதெல்லாம் போலி, பொய், பித்தலாட்டங்கள். கிறிஸ்துதான் உண்மை. கிறிஸ்துவே உண்மைக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் இருந்தவர். எவரிடத்திலாவது உண்மை இருக்கிறதா? உண்மை நீதி நெறியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மிடத்தில் போலி பித்தலாட்டங்கள் இருக்கிறது, ஏமாற்றும் எண்ணங்கள் இருக்கிறது. அடிக்கடி பொய் பேசி யாரையாவது ஏமாற்றுவோம், பித்தலாட்டங்களில் ஈடுபடுவோம். ஆனால் கிறிஸ்துவே உண்மை. அவர் மரணித்தார் என்பது உண்மை. அவர் நம் ஒவ்வொருவருக்காக இரத்தம் சிந்தினார் என்பது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அந்த உண்மை கிறிஸ்து ஒருவருக்கே என்பதை நாம் உணர வேண்டும். அதன் பிறகு வாழ்வும் நானே. நாம் கொண்டிருக்கிற இந்த வாழ்வு எதனால் நிறைவு பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது என்றால் கிறிஸ்துவினால் நிறைவு பெறுகிறது, கிறிஸ்துவினால் முழுமை அடைகிறது, கிறிஸ்துவினால் அர்த்தம் பெறுகிறது. கிறிஸ்துவே நமக்கு வாழ்வு கொடுப்பவர். அதனால்தான் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிறார். பிறகு 3வது சிந்தனை, பிலிப்புவுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. பிலிப்பு சொல்லுகிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும். பிலிப்பே, இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையே. அதை சொல்லிவிட்டு அழகான இறைவார்த்தை பகுதி, நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நீ நம்புவதில்லையா? என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. விவிலியத்தை படிக்கிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய அரைக்குறைவான அறிவில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், இயேசு அதிகமான இடத்தில் ஜெபிக்கிறார். காலையில் கருக்களில் எழுந்து ஜெபித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்தார் பார்க்கிறோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஜெபித்தார். இறைவார்த்தைகள் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் அவர் பணியை துவங்கும் முன்பாக அவர் ஜெபித்தார். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 36 முதல் 46 வரை உள்ள இறைவார்த்தைகளில் கெத்செமனி அனுபவம் சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது, தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று ஜெபித்தார். அப்ப இதையெல்லாம் கோடிட்டு காட்டி என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு எவரிடத்திலோ ஜெபித்தார், யாரிடத்தில் அவர் ஜெபித்தாரோ அவரே கடவுள்,
இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அதற்கான பதில்தான், விளக்கம்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி. அதுதான் பிலிப்பினுடைய அனுபவம். பிலிப்புவே, என்னை காண்பது தந்தையை காண்பதற்கு சமம். ஏனென்றால் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார். நான் வேறு தந்தை வேறு அல்ல, மாறாக தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருக்கிறேன். இப்ப தந்தையும் நானும் ஒன்றே. அதனால்தான் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரே கடவுள். 3 கடவுளா? இல்லை, ஒரே கடவுள். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார்கள். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தெய்வத்தன்மை. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுவே நம் ஒவ்வொருவருடைய விசுவாசம், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் உறுதிபட வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.